யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரணகாய வித்மகே தீஷ்டாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதயாத். இதுவும் பிரிந்த கணவன் மனைவியோட ஒற்றுமைக்கான ஒரு இன்னொரு பதிவு. இந்த பதிவுல நம்ம என்ன சொல்ல போறோம்? கணவன் மனைவிக்காக ஆல்ரெடி ஒரு பிரியாணி எவ்வளவு சொல்லியிருந்தாரு, நிறைய பரிகாரம் சொன்னாரு. கரெக்ட், பரிகாரம் நிறைய சொன்ன இல்லைன்னு சொல்ல. பட் பிரிஞ்ச நீங்க 2 பேரும் ஒன்னும் சேர்த்துக்காக நான் பரிகாரங்கள் சொல்லிட்டு வரேன். பட் நீங்க அதை செஞ்சுன்னு வந்தாதான் அதுக்கான பலன் கிடைக்கும். நீங்க செய்யாம அதுக்கான பலன் கிடைக்காது. உலகத்துல தவறு செய்யாத ஆளுகளே கிடையாது. பட் அந்த தவறை மன்னிக்க முடியாத தவறா இருந்தா கூட கால நேர சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில விஷயத்த மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையில இருக்கும். இன்கேஸ் அவங்க திருந்திட்டா முடிந்தவரை நம்ம கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறதுக்காக தான் நம்ம பாடுபடணும். அதுதான் நம்மளுக்கும் நல்லது. சோ அதனால் இப்ப இந்த பதிவும் அதுக்காக தான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராம்பு விற்கிறாங்க பாத்தீங்களா கடையில, இந்த பிரியாணி இந்த இதுல எல்லாம் விடுவாங்க கிராம்பு. அந்த கிராம்பு பூவோடு இருக்கும். ஓமத்துல கூட விடுவாங்க. அந்த கிராம்பு பூவோடு இருக்கும், உடஞ்சிருக்க கூடாது. அந்த பூவோடய இருக்கும். அந்த பூவோட இருக்கிற கிராம்பு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கணும். இந்த பூஜை பாத்தீங்கன்னா ஒன்லி ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய பூஜைகள். அதாவது 7 கிராம்புகளை எடுத்துக்கொள்ளவும், அந்த கிராம்புகள் சிதைக்கப்பட்டு இருக்கவோ உடைக்கப்பட்டு இருக்கவோ கூடாது. கிராம்புகள் முழுவதுமாக பூவுடன் இருக்க வேண்டும். ஞாயிறு அன்று இந்த பரிகாரத்தை தொடங்க வேண்டும். ஒரு முழு கிராம்பை எடுத்து கையில் வைத்து கொண்டு சுவாமி அருகில் ஒரு ஆசனம்னா ஒரு சின்னதா பாயோ இல்ல ஒரு மனையோ போட்டு உட்காந்து அமர்ந்து கிராம்பை கையில் வைத்து கொண்டு எந்த உறவு மீண்டும் இணைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, யாரு உங்களோட சேரணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பெயரை சொல்லவும், விளக்கை ஏற்றி, அதாவது அந்த விளக்கை ஏற்றினதுக்கு அப்புறம் அந்த பெயரை சொல்லவும் வைத்து பூஜை செய்யும். அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு கையில அந்த கிராம்பை வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கார பேரை அதை சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணணும். 21 முறை சொல்லணும். அந்த பேரை 21 முறை சொல்லணும். நான் வீட்டுக்கார பேர் இது, நானும் என் வீட்டுக்காரர் ஒன்னா சேரணும், நானும் என் மனைவி ஒன்னா சேரணும், நானும் என் கணவன் ஒன்னா சேரணும்ட்டு அந்த பிரார்த்தனை. நானும் என் அண்ணனும் ஒன்னா சேரணும், தம்பியும் ஒன்னா சேரணும், தங்கச்சி, அந்த மாதிரி உறவு கூட நம்ம சொல்லலாம். பட் இது மெயின் கணவன் மனைவிக்கு அந்த 21 முறை அந்த பேரை உங்க கையில அந்த ஒரு கிராம்பை வச்சுக்கிட்டு டெய்லி சொல்லிக்கிட்டு வரணும். பழையபடி சேரணும், பழையபடி நாங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லின்னு வரணும். அந்த சொல்லி முடிச்ச உடனே அந்த கிராம்பை அடுப்பில் காட்டியோ அல்லது சாம்பிராணி போடும் தூபகாலி வைத்தோ சுட்டு விட வேண்டும். அந்த கிராம்பு அன்னைக்கே உடனே டிஸ்போஸ் பண்ணிடணும். எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம்? நம்ம அடுப்புல இது பண்ணலாம். இல்லைன்னா சாம்பிராணி போடும் பாத்தீங்களா, அந்த தூபகாலில இந்த கற்பூரை ஏற்றிட்டு கிராம்பு அதுல போட்டு மொத்தமா அந்த கிராம்பை இது பண்ணிடணும். இது சுட்டிவிட வேண்டும், நன்றாக எரிய விட வேண்டும். இது முதல் ஞாயிறு அன்று செய்ய வேண்டும். அடுத்த ஞாயிறு அன்று 200 கிராம்பை எடுத்து இதே போல் செய்யும். சோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கிராம்பா எடுத்து வச்சுன்னு இதே மாதிரி நீங்க தொடர்ந்து 7 வாரங்கள் 7 ஞாயிற்றுக்கிழமை இதை நீங்க செஞ்சுட்டு வரணும். இது செய்யற டைம்ல பெண்களுக்கு அந்த மாத விடாய் காலம் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு ஞாயிறை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஞாயிறுல இருந்து பண்ணலாம். நடுவில் விடுபட்டு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் 3 வாரம் பண்ணிருக்கீங்க, அடுத்த வாரமே உங்களுக்கு கட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் பண்ணும்போது அது 4வது வாரமா கணக்காயிடும். ஸோ இது 7 ஞாயிறுகள் கண்டினியூஸா நீங்க செஞ்சுட்டு வரணும். தவறாமல் முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் நேர்த்தியுடனும் செய்து கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நட்பதிவில் சந்திப்போம்.